நான் விடுதலா ஃப்ரம் ஹார்ட் லேர்னிங். ஒரு வழியா இந்த ரிசல்ட் யோசிச்சு இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சோ இன்னைக்கு நம்ம இந்த ரீசெட் சண்டே ஃபேஸுக்கு வந்தாச்சு. சோ இந்த வீடியோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபன்னி அண்ட் ஆல்சோ ரொம்ப ரிலேட்டபிளா இருக்க போகுது. ஜஸ்ட் ஸ்டே டியூன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? சோ நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் பாப்போமா? முதல் விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு கேர்லெஸ்ஸா ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு அலாரமே இல்லாத ஒரு சண்டே அண்ட் பல நாட்கள் வரப்போற நாட்கள் எல்லாமே வந்து கேர்லெஸ்ஸா தூங்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம்காக பல நாள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அது எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி கொடுக்கணும். சோ அதனால ஜாலியா இருக்கக்கூடிய அலாரம் இல்லாத நாட்களை என்ஜாய் பண்ண ரெடி ஆயிடுங்க. எஸ் ஆர் நோ? சோ இதுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்க போகுது அண்ட் ரொம்ப வந்து அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணக்கூடியதா யாருக்கெல்லாம் இருக்க போகுது? கண்டிப்பா எனக்கெல்லாம் இருந்துச்சு. எஸ்பெஷலி 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருக்க போகுது அண்ட் 10th and 11th இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கலாம் இல்லையா? சோ திஸ் இஸ் ஆக்சுவலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். சோ 12th முடிச்சுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். சரியா? அடுத்தது டெஃபினெட்லி சோ இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சாச்சு, ரிசல்ட் எல்லாம் வாங்கியாச்சு. நீங்க உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்தீங்களா? சோ நமக்கு வந்து நம்மளே ரிவார்ட் கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன சாக்லேட்டா இருக்கட்டும், ஒரு குட்டி ஐஸ்கிரீமா இருக்கட்டும், எதுவோ வேணா இருக்கலாம். சோ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கோ கெட் இட். லைக் சே கேன் பி லைக் வெரி லெஸ் ஆல்சோ, பட் ஆனா லைக் அது எடுக்கும் போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சோ அந்த ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல. ஓகே, சோ நீங்க உங்களுக்கு ரிவார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன ரிவார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. அண்ட் அடுத்த மூணாவது விஷயம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பப்ளிக் எக்ஸாம் வந்த உடனே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போக கூடாது அப்படி இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட லைஃப்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, ஹாப்பினஸா இருந்தாலும் சரி உடனே சொல்லணும். ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஒரு லீவ் முடிஞ்சு வரும் அப்படின்னா அந்த காசிப் டே இருக்கும். என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நம்ம லீவ்ல பண்ணோம், யாரெல்லாம் நம்ம பார்த்தோம், என்னெல்லாம் பேசினமோ எல்லாமே அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஓடும். அது மாதிரி ஒரு அந்த ஃப்ரெண்ட் வந்து மேபி உங்களுடைய சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸா கூட இருக்கலாம், உங்க கசின்ஸா இருக்கலாம், ஈவன் பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நார்மலா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அவங்கள போய் மீட் பண்ணி ஒரு நாள் டெஃபினட்டா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் புட் இட் அவுட் எவ்ரிதிங். ஸோ என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ கண்டிப்பா அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ரியலி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க இனி வர இந்த ஒரு 1 வீக் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்தது செல்ஃப் கேர். சோ டெஃபினட்டா இந்த கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப இந்த பீரியட் வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் எக்ஸாம் டைம்ல நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் டெஃபினெட்லி தட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான். அதெல்லாம் தாண்டி தான் நம்மளும் சூப்பர் டூப்பரான ஸ்கோர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த செல்ஃப் கேர் நம்ம ஹெல்த்தை டேக் கேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ரைட் ஃப்ரம் யோகா மெடிடேஷன்லாம் பண்றதெல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவலாவும் இருங்க. ஸோ பிகாஸ் லைக் தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஸோ நம்மள ரிலாக்ஸ்டா காமா வச்சுக்கிறதுக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க செல்ஃப் கேரும் கொஞ்சம் கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்தது ரொம்ப ஃபன்னியா இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் பண்ணக்கூடிய விஷயம் தான். பல பேர் இனிமேல் நீங்க பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுங்கப்பா. இந்த 10ஆம் கிளாஸ் 11 12 வந்தாலே வந்து வீட்டுல எந்த ஃபங்க்ஷனுக்குமே கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. வாங்கி வச்ச புது ட்ரெஸ் எல்லாம் பீரோல பூட்டி வச்சதுன்னு அப்படியே இருக்கு. அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? எடுத்து போட்டுட்டு நம்மளே சூப்பரா நம்மள அழகா காமிச்சிக்கிறதுல நம்ம தான் வந்துட்டு இன்வால்வ் ஆயிக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போங்க. கொஞ்சம் உங்க லைஃப் என்ன சொல்லுங்க, கொஞ்சம் காமா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் கமிங், படிக்க வேண்டிய டைம்ல கரெக்டா படிச்சுக்கணும். ஸோ இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாதான் படிக்க வேண்டிய டைம்ல நம்ம ரிலாக்ஸ்டா படிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டா இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இது ஓகே, இதெல்லாம் வந்து நான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், பண்ணுவேன் அப்படின்னா பல பேர் இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்க மாட்டீங்களா? பட் திஸ் இஸ் ஆக்சுவலி லைக் வெரி ஃபனி அண்ட் ரிலேட்டபிள். ஜஸ்ட் டூ இட். நோ லைக் ஓகேவா? சோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து ஃபன்னியா இருந்துச்சு, சோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓகே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே இந்த 5 விஷயத்த பண்ணட்டும். Let them all enjoy the life. Okay, it is be just happy. Okay, so அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். So ரிசல்ட் பார்த்துட்டு பல பேர் மேபி சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருக்கலாம். மார்க்கை பார்த்து just remember one thing, you are precious and இப்பவும் நீங்க precious தான். என்ன மார்க் வாங்கினாலும் let the God is going to definitely bless you. So அதனால யாருமே எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இந்த never give up மோட்லயே தான் இருக்கணும். So you're all actually a good students தான். சோ அதை தாண்டி இந்த சண்டேக்கு நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? அண்ட் வரப்போற சண்டே மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 5 நாள் இல்ல ஒரு வாரத்துக்கு எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்க போறோம். சோ என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கீங்க? சோ நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். சோ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, மூவி பாக்குறது, ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் விளையாடுறது, அது இன்டோர் அவுட்டோர்னு எல்லாம் சேர்த்து வச்சது எல்லாமே நீ என்ஜாய் தான் பண்ண போறோம். சோ இந்த சண்டேக்கான உங்க பிளான் என்ன?
அண்ட் முக்கியமா இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் உங்களுக்கு நீங்க ரிவார்ட் கொடுக்க வேண்டியது கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நாளை கண்டிப்பா வந்து ஒரு சாக்லேட்டோ ஒரு ஸ்வீட்டோ சாப்பிட்டோம் அப்படின்னா வில் பி ஹாப்பி. ஸோ அடுத்தது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் டெஃபினெட்லி எல்லாருக்குமே தேவைதான். அண்ட் அடுத்தது வந்துட்டு செல்ஃப் கேர். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்குவீங்க நான் நம்புறேன். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமே இதுல இதுதான். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த 12th பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். சூப்பரான காலேஜ்ல சூப்பரா நீங்களும் வந்துட்டு லைஃப் செட்டில் ஆகி ஜாலியா இருக்கணும். அண்ட் 10th 11th அண்ட் அப்கமிங் இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்கலாம். பட் ஜஸ்ட் லெட் அஸ் என்ஜாய். ஸோ உங்க பிளான் என்ன அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுல எந்த விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க, இந்த 5 விஷயத்துல எதை உடனே பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட்.